சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த கோவை மெட்ரோக்கான 10,400 கோடியும், மதுரை மெட்ரோவுக்கு தேவையான 11,500 கோடியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்தாதான் அதுக்கு செலவு பண்ண முடியுமான்னா அப்படி இல்லை. ஒரு மெட்ரோவோட ஃபண்டிங் பேட்டர்ன்ன்றது இப்போலாம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ல கட் பண்ணுறது. அதாவது பப்ளிக் செக்டர் அரசாங்கம் கொஞ்சம் செலவு பண்ணும், பிரைவேட்டா சில பேங்க்ஸ்ல கடன் வாங்கணும். ஸோ இப்படிதான் மெட்ரோக்கள் வந்து கட்டப்பட்டது இந்தியா முழுக்க. அப்படி அது அடிப்படையில் அரசாங்கத்திலே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் இருக்கும். ஒரு 40% அரசாங்கத்தின் ஷேர்னா 15% அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், 25% ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இருக்கும். அந்த 15% கூட என்ன 12% என்னன்னா ஒரு ஈக்விட்டி ஷேரிங். ஈக்விட்டின்னா அந்த மெட்ரோ கட்டி முடிச்சப்பறம் வர வருவாயில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் வரும், அதுதான் ஈக்விட்டி ஷேரிங். இன்னொரு 3% வந்து நீங்க திரும்ப கொடுக்க தேவையில்லாத கடன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதே ஒரு கிளாஸஸ்ல இருக்கும். இது இல்லாம நீங்க இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்க்கு எல்லாம் கடன் வாங்குறதுக்கு ஷூரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் இருந்தா அது கிடைச்ச மாதிரி, அது ஷூரிட்டி மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால லோன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். கோவை மதுரை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னா, அவங்க ஷேர் வந்து 15%னா ஒரு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கோடி செலவு பண்ற மாதிரி இருக்கும். கோவைக்கு 1,500 கோடி, மதுரைக்கு 1,500 கோடி, மொத்தம் 3,000 கோடி. இந்த 3,000 கோடியும் வந்து ஒரே ஆண்டுல ஒரு சிங்கிள் பேமெண்ட்ல கொடுக்க, அந்த 5 இயர்ஸா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், 5 பட்ஜெட்ஸ்ல கொடுக்கணும். அப்பன்னா ஒரு ஆண்டுக்கு 600 கோடி தான். அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்க மத்திய அரசுக்கு ஒரு மதுரை கோவை நகரங்களுக்கு வந்து மொத்தமா 600 கோடி கொடுக்கறதுல என்ன சிக்கல்?